வணக்கம் மக்களே, இந்த வாரம் சரிகமப சீனியர் சீசன் 5 நிகழ்ச்சி ரொம்பவுமே ஸ்பெஷலாக இருந்ததுங்க. காரணம், இசையமைப்பாளர் தேவா அவர்களோட ஸ்பெஷல் எபிசோடு தான். அவங்களோட பாடல்களை பாடி போட்டியாளர்கள் மேடையவே அதிர வச்சாங்கன்னு சொன்னால் மிகையாகாதுங்க. இந்த வார நிகழ்ச்சியில் பலரும் தங்களோட சிறந்த திறமைகளை வெளிப்படுத்தி நடுவர்கள் மற்றும் ரசிகர்களோட பாராட்டுகளை பெற்றாங்க. இந்த வாரம் யார் கோல்டன் பெர்ஃபார்மர், யார் எலிமினேட் ஆனாங்கன்னு தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. தேவா சாரோட பாடல்களை பாடினதில் தேவா சார் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்ச பாட்டு அப்படின்னு சொல்லி கோல்டன் கிட்டார் மற்றும் சிறந்த பர்ஃபார்மன்ஸ் விருதை அருண் ராஜேந்திரனுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் இந்த கோல்டன் கிட்டாரில் தேவா சாரோட கையெழுத்து பொறிக்கப்பட்டிருந்தது. அவள் வருவாளான்ற பாடலை ரொம்பவுமே அழகாக பாடி எல்லாரோட மனசையுமே கவர்ந்தாருங்க அருண் ராஜேந்திரன். அடுத்ததாக இந்த வாரத்திற்கான பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் யாருன்னா சபேஷன் தான். கொஞ்ச நாள் பொறுத்தலைவான்ற பாடலை ரொம்பவுமே சிறப்பாக பாடி இந்த விருதை தேவா அவர்கள் கையிலேருந்து வாங்கியிருக்கிறாங்க. போன வாரமும் இவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் வாங்கினாருன்னு நினைக்கிறேங்க. அதுக்கப்புறமா என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாரத்திற்கான கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக். இந்த வாரத்திற்கான கோல்டன் பர்ஃபார்மர் ஆஃப் த வீக் ஷிவானி வாங்கியிருக்காங்க. நிலவை கொண்டு வான்ற பாட்டை பாடி தன்னோட இனிமையான குரலில் பாடி இந்த விருதை அவங்க வாங்கியிருக்காங்கங்க. எல்லாருமே ரொம்பவுமே அழகாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அடுத்ததாக இந்த வாரத்திற்கான சூப்பர் பெர்ஃபார்மர் ஆஃப் த வீக்கு சுஷாந்திகாவுக்கு கொடுத்துருக்காங்க. காலமெல்லாம் காதல் வாழ்கின்ற பாடலை பாடி ரசிகர்களோட கைத்தட்டலை பெற்றிருக்காங்க. தேவா சாருக்கு மரியாதை கொடுக்குற விதமாக இந்த வாரம் எபிசோட் நடந்தது. இந்த வாரத்தில் யாருமே எலிமினேட் ஆகலைன்னு சொல்லி அர்ச்சனா அறிவிச்சிருந்தாங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக எலிமினேஷன் இருக்கும். எல்லா போட்டியாளர்களும் தங்களோட திறமையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. யார் ஃபைனலிஸ்ட் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்கள் என்ன? யார் ஃபைனலிஸ்ட்டாக வருவாங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.